Hi friends, welcome to Madras Virunthu. நம்ம இன்னைக்கு பிரெட்ல ரொம்பவே சுவையான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். மார்னிங் டிஃபனாவும் எடுத்துக்கலாம், டின்னருக்கும் சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாம ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாவும் எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அது மட்டும் இல்லாம சட்டுன்னு செஞ்சிடலாம். சாப்பிட அடம் பிடிக்கிற பசங்களுக்கு இத போல செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாத்திரம் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா கொஞ்சம் மெல்லிசா நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினாலே போதும். இந்த ரெசிபி முக்கியமாக பார்த்தீங்கன்னா பசங்களுக்கான ஒரு ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. எப்போவுமே மசாலா பொடி சேர்க்கும் போது ஸ்டவ் லோ ஃப்ளேம் வச்சு தான் சேர்க்கணும். அப்போ தான் மசாலா பொடி கருகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா வதங்கிடுச்சு. காரம் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றபடி கூடுதலாக இல்லை குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ சாஸ் சேர்த்து செய்கிறதுனால இந்த மசாலா பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் வெறும் டொமேட்டோ மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் பழுத்த பழமாக எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கினாலே போதும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெங்காயம் மசாலா ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆச்சு பாருங்கள். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, அரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், 2 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறதுனால பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அதுக்காக நான் சேர்க்குறேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூட கொத்தமல்லி இலைகள் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரம் சாப்பிடாத குட்டி பசங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாய் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மிளகாய் பொடியும் வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கூடுதலும் இல்லை குறைச்சும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாமே ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கணும். முட்டை சாப்பிடாத பசங்களுக்கு கூட இதை போல் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு தேவையான ப்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த ப்ரெட்டை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். பசங்களுக்கு வந்து எப்போவுமே அட்ராக்ஷனாக இருந்தால் தான் எடுத்து சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், ரவுண்ட் ஷேப் கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் நம்மளுக்கு எத்தனை ப்ரெட்டு தேவையோ அத்தனை ப்ரெட்டு வந்து இது போல் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கோங்க. ப்ரெட்டு இது போல் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேஸ்டேஜ் ஆகும். வேஸ்டேஜ் ஆகிற ப்ரெட்டை வந்துட்டு ப்ரெட் க்ரம்ஸ் செஞ்சுக்கலாம். ட்ரையாக ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து குறைப்பாக அரைச்சி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே இந்த ப்ரெட்டு உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆக வேண்டாம்னா ரவுண்ட் ஷேப் பண்ணாதீங்க. இப்போ ப்ரெட்டு வந்து எப்படி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரி வச்சுட்டு ஓரங்களில் இருக்க அந்த ப்ரௌன் கலர் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நான் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி வச்சுருக்கேன். மோஸ்ட்லி கடைகளில் விற்கிறதுனா பார்த்தீங்கன்னா இது போல் ரவுண்ட் ஷேப் கட் பண்ண மாட்டாங்க, வேஸ்டேஜ் ஆகும்னு. பசங்களுக்கு அட்ராக்ஷனாக இருக்கிறதுக்காக நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போது ஒரு ப்ரெட்டு துண்டில் வெங்காய மசாலா அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மசாலா வந்துட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓரங்களில் மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு இது போல் சென்டரில் அப்ளை பண்ணுங்கள். இந்த வெங்காய மசாலா பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே இந்த வெங்காய மசாலா கூட ஏதாவது வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறதுனால பண்ணலாம், உங்களுடைய விருப்பம் தான். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இது மேலே இன்னொரு ப்ரெட்டு துண்டு எடுத்து நல்லா இப்படி டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 3 பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ஃப்ரை பண்ணிக்கலாம். பேன் சூடானது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டு இந்த முட்டையில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த ஓரங்களில் வந்துட்டு நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி டிப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு ஃப்ரை பண்ணும்போது உள்ளே இருக்க அந்த ஸ்டஃபிங்னா வெளியே வராது. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணுற பேன் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி எடுத்திங்கன்னா ஒரே டைமில் 2-3 கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். அது ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு இதை போல் வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா வெளியே வராது, ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். சாப்பிட அடம் பிடிக்கிற பசங்களுக்கு இதை போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சுட சுட இருக்கும்போதே சாப்பிட்ருவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். முட்டை சாப்பிட அடம் பிடிக்கிற பசங்க கூட இதை போல் செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை போல் 2 சாப்பிட்டாலே போதும், நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காய மசாலா கூட டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு லைட்டான புளிப்பு தன்மை இருக்கும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த ப்ரெட்டுடைய லைட்டான இனிப்பு தன்மை, அதுக்கு மேலே வந்துட்டு முட்டை டிப் பண்ணியிருக்கனால ஒரு முறுமுறுப்பு தன்மை இருக்கும். சாப்பிட்றதுக்கு செம அட்டகாசமாக இருக்கும். பார்க்குறதுக்கே பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக முறுமுறுன்னு ஃப்ரை ஆகிடுச்சு. சுவையான ஆனியன் மசாலா ஸ்டஃபிங் ப்ரெட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
இதுக்குன்னு சைட் டிஷ் எதுவுமே வேண்டாம், இப்படியே சாப்பிடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டு போரிங்காக இருந்துச்சுன்னா ஒரு புதுசாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து 2 முட்டை எடுத்துருந்தேன் இல்லையா, அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 பீஸ் செய்கிறதுக்கு வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு. இதே நீங்கள் வந்து ஒரு 4-5 பீஸ் செய்யணும், முட்டை வந்து 2 தான் வச்சு செய்ய போகிறதா இருந்தால் அந்த முட்டை கூட கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ டிப் பண்ணுற குவான்டிட்டி உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.